Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்பு கொடுக்க இறைவன் தாம் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். பலிபீடத்தின் முன் நாம் நம்முடைய காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் ஏதாவது மனத்தாங்கள் இருந்திருந்தால், நம்மீது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எவருக்காவது மனத்தாங்கள் இருந்திருந்தால், நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக இப்பொழுது நாம் நம்முடைய உள்ளங்களை சோதித்து பார்ப்போம். அன்பு இயேசுவே, செயலால், சிந்தனையால், சொல்லால் பலரால் காயப்பட்டவன், பலரை காயப்படுத்தியவன், உமது வார்த்தையின் அபிஷேகத்தாலும் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலியின் வல்லமையாலும் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய மனத்தாங்கள், வெறுப்பு, பகைமை, கோபம், எரிச்சல் ஆகியவற்றை அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும். எவர் மீதாவது ஏதாவது மனத்தாங்கள் இருந்திருந்தால், ஆண்டவரே, எங்கள் மீதும் எங்கள் எதிரியின் மீது உமது இரக்கத்தை மிகுதியாக்கி உமது கருணையை எங்கள் மீது பொழிந்து பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 1 முதல் 12 மற்றும் 17 முதல் 18 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்குரிய கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆக போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆக போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கு இடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதேசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழி மரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும்
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழி மரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே. அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 15 இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத் தோலை போத்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகின்றவராகிய நாம் எவ்வாறு நல்லதையும் கெட்டதையும் கண்டுணர வேண்டும் என்பதை வார்த்தை வழியாக நமக்கு போதிக்கிறார். இயேசு இன்றைய வார்த்தை வழியாக நமக்கு தருகின்ற ஒரு உவமை, நல்ல மரமும் கெட்ட மரமும். நல்ல மரம் நல்ல கனியை தரும், கெட்ட மரம் கெட்ட கனியைத்தான் தர முடியும். நல்ல மரம் கெட்ட கனி தர முடியாது, கெட்ட மரம் நல்ல கனியையும் தர முடியாது என்று சொல்லி செயல்கள் வழியாக நாம் ஆள்களை புரிந்து கொள்ள முடியும் என்கிற உண்மையை வெளிப்படுத்துகிறார். நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் இறைவார்த்தை பணியாளர்களாக பலர் இன்று பணி செய்கிறார்கள். பல போதனைகள் நமக்கு தருகிறார்கள். ஆனால் எது நல்லது எது கெட்டது என்று பல நேரங்களில் நமக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை வழியாக சொல்லுகிறார், கனிகளிலிருந்து உங்களுக்கு அவர்களை கண்டுபிடிக்க முடியும், நல்லதையும் கெட்டதையும் பகுத்தறிய முடியும் என்று இந்த வார்த்தை வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இறைவன் விரும்புவது நல்ல கனி தரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். அது இறைவாக்கினராக இருந்தாலும், இறைவார்த்தை பணியாளர்களாக ஊழியர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமானால் நாம் நல்ல கனி தர வேண்டும் என்று விரும்புகிறார். கலாத்தியர் நூலிலே 5வது அதிகாரத்தில் 22 இறைவசனங்கள் வழியாக தூய ஆவியாரின் கனிகளை பற்றி பவுலடிகளார் வழியாக ஆண்டவர் நம்மை போதிக்கிறார்.
ஆனால் தூய ஆவியாரின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும் என்று சொல்லி பவுலடிகளார் வழியாக தூய ஆவியாரின் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறார். அன்பு இறைமக்களே, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அது ஊழியம் செய்கிறோம். ஆனால் இறைவாக்கினராக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு குணம், ஒரு புண்ணியம் என்பது தூய ஆவியாரின் கனிகளை கொண்டிருப்பதுதான். இது இல்லையா நம்முடைய கிறிஸ்தவம் என்பது நாம் கேள்விக்குறியாக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் உண்மையாகவே தூய ஆவியாரின் கனிகளை கொண்டவராக நாம் இருக்க வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும். தினமும் நம்முடைய ஜெபங்களில், நம்முடைய மன்றாட்டுகளில் நாம் ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியாரின் கனிகளை கொண்டிருக்க வேண்டும் என்று. தூய ஆவியாரின் கனிகள் நம்மிடம் இல்லையா? தூய ஆவியாரின் கனிகள் நம்மிடம் விளங்குவதற்காக, அது கனிகள் நம்மிடம் வருவதற்காக நாம் எவ்வளவு முயற்சி எடுக்க முடியும் அவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் பவுலடிகளார் கலாத்திய நூலின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுக்காக தான் நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியாரின் கனிகள் இல்லாமல் தூய்மையை நமக்கு அடைய முடியாத, உண்மையான ஒரு கிறிஸ்தவராக நமக்கு வாழவும் முடியாது. கனிகள் இல்லாமல் நாம் செயல்படும் பொழுது ஒருவேளை நம்மிடம் இறை தன்மையை வெளிப்படுத்த முடியாமல் போயிடும். ஆகவே தூய ஆவியாரின் வெளிப்பாடுகளுக்காக, கொடைகளுக்காக, வரங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவையெல்லாம் தூய ஆவியார் நமக்கு வழங்குவார் என்பது உறுதி. ஆனால் அதை பெற்றெடுப்பதற்கு முன்பே தூய ஆவியாரின் கனிகளை நாம் பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும். அதற்காக உழைக்கும் பொழுதுதான் நம்மளால புனிதம் அடைய முடியும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். தூய ஆவியாரின் கொடைகளும் வரங்களும் நம்மிடம் இருந்தாலும் புனிதர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் கிடையாது. புனிதர்களாக இருக்கும் என்பது கிடையாது. ஆனால் தூய ஆவியாரின் கனிகள் நம்முடைய புனிதத்தின் அடையாளம், உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம், உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறோம் என்பதின் அடையாளம். ஆகவே இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க வேண்டிய நம்முடைய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே உமது கனிகளால் என்னை நிரப்பும். என்னுடைய செயலிலும் சிந்தனையிலும் சொல்லிலும் ஆண்டவரே உமது கனிகள் வெளிப்பட வேண்டும். நான் வாய் திறந்து பேசும் பொழுது பரிசுத்த ஆவியே உமது கனிகள் நாம் வெளிப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு கனிகளை வெளிப்படுத்துகின்ற, கனிகளை தருகின்ற மரமாக நாம் மாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். தூய ஆவியாரின் அபிஷேகத்துக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் முக்கியமாக நீங்கள் ஒவ்வொருவரையும் பலிபீடத்தில் நான் இப்பொழுது அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் கொடைகளையும் வரங்களையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆவலோடு காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அதற்கு முன் எனக்கு உமது கனிகளை தர வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஜெபிக்க, கனிகளை பெற்றெடுத்தவர்களாய் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அபிஷேகத்துக்காக இதோ இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவரை இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட கனிகள், நச்சு கனிகள், செயலிலும் சிந்தனையிலும் சொல்லிலும் வெளிப்படுகின்ற கெட்ட தன்மை அனைத்தையும் இது உமது பலிபீடத்தின் முன் விட்டு விடுகிறோம். ஒரு சில குடும்ப சமூக சூழல்களினாலே நாங்கள் பெற்றெடுத்த தீய தன்மைகள், கெட்ட தன்மைகள், அது கனிகளாக, நச்சு கனிகளாக வெளிப்படுத்தப்படும் பொழுது அதை உணர்ந்து மனம் வருந்தி அதையெல்லாம் விட்டுவிடக்கூடிய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம். அன்பு இயேசுவே, இந்த பலியில் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். பாவங்களை விட்டுவிட முடியாமல், குறைகளை விட்டுவிட முடியாமல், குறைகளோடும் பாவங்களோடும் பலவீனங்களோடும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அனைத்து குறைகளையும்
பலவீனங்களையும் பாவங்களையும் நினைத்து மனம் வருந்தி உமது திருப்பாத்தில் அவை அனைத்தையும் விட்டு விடுகிறோம். உமது திருரத்தத்தின் அபிஷேகத்தாலும் உமது வார்த்தையின் வல்லமையாலும் இதோ நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றது பலியின் வல்லமையாலும் நன்மை கடைபிடிக்க, நல்லதை கடைபிடிக்க, நல்ல கனிகளை தரக்கூடிய நல்ல மரங்களாக மாற எங்களை அபிஷேகி. ஆமென். இறை வார்த்தை என்னில் நிறைவேறும் நாளில் நிறையாட்சி மண்ணில் நிலையாட்சியாகும். இறை வார்த்தை என்னில் நிறைவேறும் நாளில் நிறையாட்சி மண்ணில் நிலையாட்சியாகும். பணிவோடு இணைந்து பணிகள் புரிந்து, பணிவோடு இணைந்து பணிகள் புரிந்து பல நூறு மடங்கு பலன் தரவே வந்தோம். பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே பலிபீடம் நோக்கி வருகின்றோம். பலிபொருளாய் உம்மில் பலன் தரவே எமை பலியாக ஒருதும் தந்தோம். எம்மை பலியாக ஒருதும் தந்தோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திடருள்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடனெடுத்த கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவரது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கரங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்த வண்ணமாய் கண்களை மூடி வெளியில் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். நாம் ஒப்புக் கொடுக்குகின்ற இந்த வெளியின் வல்லமையால் நம்மிடம் இருக்குகின்ற அனைத்து குறைகளும் பலவீனங்களும் பாவங்களும் நம்மளிடமிருந்து அகற்றப்பட்டு கல்வாரி மலையில் நமக்காக அவர் சிந்திய இரத்தத்தின் அபிஷேகத்தால் நாம் தூய்மையை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உம் தூய்மை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம் திருரத்தத்தால், உம் தூய திருரத்தத்தால் எங்களை தூய்மையாக்கும். உம் திருப்பலி வழியாக எங்களிடம் இருக்குகின்ற அனைத்து பாவங்கள் குறைகள் அனைத்தையும் எங்களிடம் அகற்றும். உடல் அளவில், மன அளவில், ஆன்ம அளவில் நாங்கள் படுகின்ற துன்பங்கள், நெருக்கடிகள் அனைத்தும் எங்களிடமிருந்து அகற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தே அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்
இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் ஒரு இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தைகளாயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிழலாகிய அனைவரையும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்களுடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்கள் வேண்டுதல்கள் மீது ஆண்டவர் இரக்கமாயிரும். திருப்பலில் பங்கேற்கின்ற மக்கள், திருப்பலில் ஒப்புக்கொள்கின்ற அனைத்து கருத்துக்கள் மீது, முக்கியமாக மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையிலும் மருந்து எதுவும் உதவாமலும் வருந்தி சோர்ந்திருக்கக்கூடிய மக்களை ஆண்டவரை பலிபீடத்தை சமர்ப்பிக்கிறோம். இரக்கமாயிரும். சண்டை சச்சரவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், குடும்பங்கள், ஆண்டவரே அது இரக்கத்தை பொழிந்து ஒற்றுமையை ஏற்படுத்தும். அந்த பலியின் வல்லமையால் எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள், தீங்குகள் அனைத்திலிருந்தும், சாத்தானின் சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் எங்கள் குடும்பங்களை, மக்களை ஆண்டவரை விடுவியும். அந்த திருரத்தின் அபிஷேகத்தால் அனைத்து தீங்குகளிலிருந்து, தீயோனால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளிலிருந்து எங்களை பாதுகாக்கின்றீரே. ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களுடைய ஜெப உதவி தேவைப்படுகின்ற அனைத்து மக்களையும் பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகுந்தவராயிருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை ஆண்டவருடைய திருவிதயத்தில் மீண்டுமாக நம்மையே ஒப்புக் கொடுப்போம். இயேசுவை, உம் காயங்களில் இருந்து வழிந்தோடும் திருரத்தம் எங்கள் மீது பாய்ந்தோடு செய்த நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்களில் இருந்த, நெருக்கடியில் இருந்த வேதனை, துன்பங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவியும் ஆண்டவரே. நமது உயிருள்ள பிரசன்னத்தை உணர்ந்து உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உமது திருவுடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் காத்திடும் அருமருந்தாகிட அருட்புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மாவானது கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைபற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன்
தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.